மன்னாரு, டேய் மன்னாரு. என்னங்க? உடனே போய் இந்த பாலஜோசியனை கூப்பிட்டு வா. யாருங்க? அவன் தான் ப்ரொஃபசர் சுக்கரன். அவன் பெரிய தீர்க்கதரிசிதான். உங்க பொண்ணு ஒரு ஜமீன்தார் தான் மாறிடுவான்னு சொன்னா. சொன்னது பழிச்சிருச்சுங்க. கரெக்ட். கையோட கூப்பிட்டு வா. உடனே பொறுத்து நிமித்தம் பார்த்து. முருகா சண்முகா, நாவினிக்கும் சொன்னால் நெஞ்சினிக்கும் நினைந்தால் பாவினிக்க வந்த கந்தா, என் வாழ்வினிக்க உந்தன் அருள் தாவாயா. வா உட்காரு. எதுக்கு கூப்பிட்டீங்க? இங்க கைரேகை, ஜாதகம், பேர்ராசி, முகராசி, நியூமராலஜி, அலர்ஜி, பாமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, ஹிஸ்டரி, ஜியாகிரபி எல்லாமே அலசப்படும். சார்ஜ் ஆர்டினரினா 5 ரூபா, அர்ஜென்ட்னா 10 ரூபா. லாண்டரி நடத்துறீங்களா? பையில பரம் பைசா இல்ல. பரவாயில்ல, நீங்க இப்ப ஜோசியத்தை கேட்டு போயிருங்க. அப்புறம் சுலபமான தவணை முறையில நீங்க பணத்தை கொடுத்துருங்க. அப்படி நாள் தவறி போச்சுன்னா நாங்க கோர்ட்டு மூலமா வசூல் பண்ணிப்போம். அட, ஜோசியம் கூட தவணை முறையில வந்தாச்சா? ஜோசியம் ஐயா, கொஞ்ச நாள்ல மனைவி மேல கணவன் காட்டுற அன்பு கூட தவணை முறையில வந்துட போகுது. இந்தாங்க, பெரிய பெரிய நட்சத்திரங்களுக்கெல்லாம் நான் பாத்துருக்கேன். சார், சினிமா நட்சத்திரங்களுக்கு நீங்க பாக்குறீங்களா? ஐயா, சினிமா நட்சத்திரம் என்ன, எரு நட்சத்திரம், வால் நட்சத்திரம் எல்லாம் ஏன் வாடிக்கைதான். இத பாருங்க, எல்லாரும் என்கிட்ட கைய காட்டுவாங்க. நீங்களும் கைய காட்டுங்க. வேலை உசரமா சார்? வேலை இன்னைக்கு கண்டிப்பா வசந்த ஆகணுமே. அதாவது உங்க ஆபீஸ் கீழ இருந்து மாடிக்கு போகும். நல்ல ஆளையா நீ? என் பதவி உசரமானு கேட்டா, இந்தாயா ஜாதக கட்ட தூக்குறது நிறுத்திட்டு ஆபீஸ் ஃபைல் கட்டுகளை தூக்கு, அப்பதான் அவசரம். ஒரு 6 மாசத்துக்கு நீ நாயப்படாத பாடுபடுவேன். அப்புறம் பண்ணிப்படாத பாடுபடுவேன். அட போயா நீ. காய்ச்சல் எல்லாம் வந்துட்டு. ஆஹா, இது கை திருக்கை பிரமாதமா ரேகை ஓடுது. ரேகை என்ன மூஞ்சலியா ஓடுது? எக்கா ஐயா பாரு. அம்மா பேர் என்னவோ? நாயகி. யாருக்கு? யா பின்ன மொட்டையா நாயகன் சொன்ன என்ன அர்த்தம்? ஒரு பெரிய நாயகி, ஒரு சிறிய நாயகி, அட்லீஸ்ட் ஒரு ஆசை நாயகன் வச்சுக்க வேண்டாம்? உன்னுடைய ரேகைகளாகப்பட்டவை கம்பி கம்பியாக இருப்பதால் இதுக்கு முந்தி நீ கம்பி எண்ணி இருப்ப. உன் ரேகைகள் எல்லாம் ஜன்னல் ஜன்னலாக இருப்பதனால நீயும் ஜெயில் இருந்து வந்திருப்ப. அடுத்தது லைஃப் லைன் என்று சொல்லப்படுகிற ஆயுள் ரேகை ரொம்ப ஆழமாக ஓடுவதால் நீ அஞ்சாமல் அக்னி திராவகத்தையே குடிக்கலாம். எத்தனை வருஷமா சோசியம் பாக்குற? 25 வருஷமா. உனக்கு இப்ப வயசு 23. ஓஹோ, பிறக்கிறதுக்கு முன்னால இருந்தே சோசியம் பாக்குறியா? அதான் இப்படி புட்டு புட்டு வைக்கிற. உன்னை விட்டு வைக்கிறதே ரொம்ப தப்பு. ஏன் ரேக சாஸ்திரத்துல போய் சொன்னா ரேஷன் சோறு கூட கிடைக்காது. இதே நானா போய் சொல்றேன்? இதுதான் மோதிர கட்டியா? 9 கம்பளத்தா போடி வந்து சொல்லணும், கண்ணபுரத்தாலே கண்டபலம் சொல்லணும், சமயபுரத்தாலே சல்லி வந்து சொல்லணும், சொக்கர் மலை மாறி முத்தே சோசியங்கள் சொல்லணும், மலையாள பகவதிய மனசுலே சொல்லணும். ஐயா, நான் சோசியங்க பாக்குறவ உன் போல் சொரண கட்ட சென்னம் இல்ல, நான் சாஸ்திரங்க பாக்குறவ உன் போல் சங்க கட்ட செந்தம் இல்ல. ஐயோ, என் மானத்தை ராகம் போட்டு வாங்குறிய, ரகசியமா வாங்கம்மா. அள்ளி போட ஆள் இல்லாத அனாதையா பிறந்தவன் நீ, கண்டவங்கிட்ட கையேந்தி நின்னவன் நீ, உண்மைகளை சொல்லிடு ஊரறிய வச்சுடுவ, நடந்தத சொல்லிடு நாடறிய வச்சுடுவ. நீ சொல்றது அத்தனையும் கரெக்ட். இனிமே நீதான் எனக்கு குரு. இனிமே இப்படி ஏமாத்த மாட்டிய? சத்தியமா மாட்டேன். இனிமே நீதான் என்ன காப்பாத்தணும். எப்படி? ஒண்ணு இல்ல, நீ என்னோட என் வீட்லயே இருந்துக்க. வர்றவங்க கைய மாத்திரம் நான் புடிச்சுக்கிறேன். நீ ஜோசியத்தை சொல்லிடு, வர்ற வருமானத்துல ஆளுக்கு பாடி. சரி, போனா போகுது. ஆமா, நீ தனியாரா? நீயும் தனிதானே? வேலை இல்ல பயிரு நினைச்சியா? மாரியப்பா கோயில்ல மாலை மாத்தி வருவரத்து தொட்டி ஆஸ்பத்திரியில தொட்டி கட்டியவன நீ. ஆம்படையா? அக்கா சீமையிலே புள்ள புளியந்தோப்புல. ஆம்படையா அக்கறை சீமையில, புள்ள புளியந்தோப்புல. நீ தெருவா தனியாளு. பங்கு வருமானத்தான வாழ்க்கையில இல்ல, புரிஞ்சுதா? வணக்கம் சோசியா. வாயா. கல்யாண விஷயமா? ஏயா, கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிராச்சே, நீ பிரிஞ்சு போன கயிறாச்சே. கல்யாணம் எனக்கு இல்ல, முதலாளி கூட்டு சொன்னார். அப்படியா? எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்குது, நீ முன்னால போ, நான் பின்னாலேயே வந்துடுறேன். போ. யார் சார் வீட்டுல? நான் தான் பாலஜோசன் சுக்கரன் வந்திருக்கேன். வாயா சுக்கராச்சாரி. வா வா வா, கமான். உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க. கமான். என்ன பாலஜோசியா, சௌக்கியமெல்லாம் எப்படி? இன்னைக்கு நம்ம வீட்டுல முருங்கக்காய் சாம்பாரா? இதெல்லாம் கூட ஜோசியத்துல கண்டுபிடிக்கிறியா? ஐயா, இதுக்கு என்னத்துக்கு ஜோசியம்? சாம்பார் சாப்பிட்டு கழுவுன கைய கொண்டு வந்து மூக்கு முன்னாடி நீட்டினா சாம்பாரா ரசமான கண்டுபிடிக்க முடியாதா? அவ்வளவுதானே? பரவாயில்ல, நான் நிக்கிறேன். ஒன்னு உட்கார சொல்லலையோ? உட்காரு. எல்லாம் கிளியரா தான் இருக்கு, உட்காரு. அதுக்கு இல்ல, ஒரே வேட்டி, வெளிய போனா வந்தா கட்டிக்கிறது. உன் தொழில் எப்படி இருக்கு? உலகத்துல ஆசைன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் என் தொழில ஒரு பயல ஆசிச்சுக்க முடியாது. பலே. ஆமா, சமூகத்துல எதுக்காக என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சீங்க? சொல்றேன். எப்போ?
நம்ம பொண்ணுக்கு மன்மத மாதிரி ஒரு மாப்பிளை வந்திருக்கான். அதை கலைச்சிடணுமா? அவங்க 2 பேருக்கு பொருத்தரவத்தை பார்க்கணும்ப்பா. ரொம்ப பெரிய கை வீங்கி இருக்கா. சார் சார் யாதிஸ்தருக்கெல்லாம் பொண்ணு கொடுக்காதீங்க சார். அது பெரிய ஜமீன்தாரப்பா. அப்ப இருக்கிறான் சார். இதுக்கு முன்னாடி அந்த பெரிய கையை யாருக்காவது காமிச்சிருக்கீங்களா? இல்ல நான் தான் அப்படி சும்மா ஜாரமாடைய பார்த்தேன். என்ன கையில ஒரே கோடு கோடா இருக்கு. கோடு கோடா நான் பின்ன ரோடு ரோடாவா இருக்கா? நான் பாத்துக்கிறேன். அட இறப்பா, இன்னொரு முக்கியமான விஷயம். அவரை பத்தி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை ரேகை பார்த்து நான் சொல்ற மாதிரி அப்படியே சொல்லணும், அவ்வளவுதானே? அது இல்ல, அதான் எனக்கு சௌரியம். நீ அவர் கைய பாக்குறது அவருக்கு தெரியக்கூடாது. என்னை பத்தி அவருக்கு ஏற்கனவே தெரியுமா? அதுக்கு இல்லப்பா, ஒருவேளை பொருத்தம் சரியில்லைன்னா ஜாடையை விட்டுடலாம் இல்ல. ஓ அதுக்காகவா? ஆமா, அவருக்கு தெரியாம அவர் கையை பார்க்கணும்னு சொல்றீங்களே. அப்ப அவர் தூங்கும் போது தான் பார்க்கணும். தூங்கும் போது எப்படி தூங்குவாரு? கையை தலைமாட்டில் வச்சு தூங்குவாரா? இந்தப்பா ஜமீன்தார் என்ன பண்றாரு? தூங்குறாரா முடிச்சிட்டு இருக்காரா? நான் வந்து ஒண்ணு இல்ல சார், உங்களை பார்க்காம ஒண்ணு பார்க்கணும். இது நான் தான் ஜோசி, அது வந்த கிராக்கி விட்டு என்ன போட்டு. தம்பி, இவர்தான் மிஸ்டர் சுக்ரன், நமக்கு ரொம்ப வேண்டிய ஃப்ரெண்டு. இவங்க சொன்னீங்களே யாரு? இறப்பா ராவ் சாஹேப் ஜமீன்தார் பகதூர் பூபதி ராஜா ஆஃப் புலியூரோட சன் ஹிஸ் ஹைனஸ் இளையராஜா ராமதேவ ஜெயச்சந்திர பூபதி. அடேங்க அப்பா, ஒரு பாட்டியே பேரா வச்சிட்டு இருக்காரு. நிலத்துக்கு தான் உச்சவரம்பு, பேருக்கு இப்படி பேரை வச்சுக்கிட்டா இதுக்கும் உச்சவரம்பு போடலாம், தப்பு இல்ல. நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். பேசிட்டு தான் இருக்க போறோம், வேற என்ன பண்ண போறோம்? வணக்கம் வணக்கம் வணக்கம். பண்ண மாட்டீங்களா? இதுக்கு உச்சவரம்பு கிடையாதா? இது கில்ட். தொடங்க. தொடச்சா பளபளப்பு போயிடும். என்ன வேணும்? ஒண்ணு இல்ல இளையராஜா சார், என்னது பாக்கெட்டுக்குள்ளேயே கையை விட்டுட்டு இருக்கீங்க? இது எம் பாக்கெட், இன்னொருத்தன் பாக்கெட் தான் கை விடக்கூடாது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்போ நான் வந்து உங்களுடைய எதிரி, திடீர்னு எதிர்பாராதமா தாக்க வர்றேன். என்ன பண்ணுவீங்க? கால் தானா எழுப்பிடுங்க. இப்போ கால் தானா? glad to meet you. இது உள்ளே இருக்கட்டும். ஏமா ரேகை பார்க்க தானே வந்த? பின்ன கவுசா பார்க்க வந்த? இந்த பென்சில் காட்டி கொடுத்துருச்சு, இதை உள்ள வச்சிருக்கணும். நீ அவர் பேசிக்கிட்டு இருந்த கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, போயிட்டு வா. ஜமீன்தார் நான் உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு ரேகையும் பார்க்க தெரியாது, ஜாகையும் பார்க்க தெரியாது. ஏய்யா, பொய் சொல்றது பாவம் இல்ல? பாவம் தான். என்ன பாருங்க, அதை விட பாவமா இல்ல ஜமீன்தார். உங்க கிளவுஸ் கையை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு ரேகை பார்க்க தெரியாதுங்கிற விஷயத்தை. இப்ப போனாரு, அவர் திரும்பி வருவார், அவர்கிட்ட தயவு செய்து சொல்லிடாதீங்க. நான் ஆபத்து இல்லாதவன், ஆயுஷ் பூரா உங்களுக்கு உதவியா இருப்பேன். உதவியா? நீயா? எனக்கா? சார் சிரிக்காதீங்க சார், என் பர்சனாலிட்டி பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருதா? சார் இந்த பால ஜோசியனும் பல்லு குத்த உதவும். ஜமீன்தார் தம்பி என்ன சொன்னார் ஜோசியர்? பல்லு குத்த சொல்றேன். சாதாரண ஜோசியர் இல்லைங்க, பத்திரப்படுத்த வேண்டிய பால ஜோசியர், தெரியுதா ஞானி. ஆமாங்க, என் பால்ய பேரே திரிதாங்க, சேஷாதிரி. ஏன் சமஸ்தானமா இருந்துச்சு, இந்நேரம் நல்லா போச்சு. இப்ப மட்டும் என்னங்க, நல்லா போச்சுட்டா போச்சு. வாங்க போத்திக்குவோம் வாங்க. லேட்டஸ்ட் நியூஸ் ஏதாவது இருக்குதா? ஒண்ணும் இல்லைங்க. கமலா எங்க? மேல இருக்காங்க. ஆல் ரைட், நீங்க போ. கமலா, கமான் கமான். கமலா, உனக்காக நான் ஒரு ஃபாரின் நகை கொண்டு வந்திருக்கேன்.
என்னுடைய தேவையில் இது பாதி கூட இல்ல. இப்படி கவலை வளர்ந்தா கலை வளருமா? கலையா? நாட்டிய கலைய சொல்லல, நம்ம நயவஞ்ச கலைய சொல்ற. பேச்சுக்கலை வளருது, பேச்சுக்கலை வளருது. என்ன பண்ண சொல்ற? பொக்கிஷம் எங்க அப்பா கிட்ட சிக்கிட்டு இருக்குது. உன் கலைங்கிற வலையில சிக்கிட்டு இருக்கிற சிறு புழுதான் வருது. நீ கஞ்சாட காட்டினா போதும், கேஷ் பண்ண டேஷ் பண்ண ஓடி வரும். மிஸ்டர் நம்பிராஜன், மிஸ்டர் நம்பிராஜன். எஸ் சார், நம்பிராஜன் ஸ்பீக்கிங். நாம் இதுவரை சந்தேகப்பட்டுக் கொண்டிருந்த ராமு உண்மையிலேயே போலீஸ் சிஐடி தான் என்பது உறுதியாகிவிட்டது. அவனை எப்படியாவது மயக்கி அழைத்து வந்து வழக்கம் போல் செய்து விடவும். ஓவர். கமலா, உன் திறமையை காட்ட சரியான சந்தர்ப்பம் கிடைச்சது. என்ன சொல்றீங்க? ராமுவ வளைக்கிற சக்தி உன் கையில தான் இருக்கு. ஐயோ வேணாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன உங்களோட சேர்த்துச்சு. அதுக்காக இப்படிப்பட்ட ஆபத்தான வேலை என்கிட்ட ஒப்படைக்காதீங்க. அதை சாதிக்கிற சக்தியும் என்கிட்ட இல்ல. உன் கண்ணுல காந்தம், பேச்சில போத. சுருக்கமா சொன்னா நீ ஒரு நடமாடும் எலக்ட்ரிக் பவர் ஹவுஸ். அவன் ஒரு சின்ன பூச்சி. நீ பார்த்தா போதும், அதுலயே அவன் ஷாக் அடிச்சுட்டாவான். கமலா, கமலா. என்ன மிஸ்டர்? குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, உங்க அப்பாவை எப்படியே சமாளிச்சாச்சு. இந்த கமலாதேவி விஷயத்தான் கையும் காலம் ஜாதகம் வாசிக்குதுங்க. லட்சாதிபதியா நடிச்ச உங்களுக்கு லவ்வரா நடிக்கவா முடியாது? லவ்வரா நடிக்கதாங்க கஷ்டம். அதை விட உண்மையாவே லவ் பண்றது ரொம்ப சுலபம் அப்படின்னு அனுபவப்பட்டவங்க சொல்றாங்க. ஆமா, நீங்க யாரையும் காதலிச்சதே இல்லையா? கொத்த வார்த்தை எல்லாம் பேசாங்க. அட்லீஸ்ட் காதல்னா என்னன்னாவது உங்களுக்கு தெரியும்? ஐயோ கன்றாவி கன்றாவி. இந்த காலத்துல பிறக்கும் போதே பின்னங்க கையில பேப்பர் பென்சிலோட பிறக்குதுங்க லவ் லெட்டர் எழுத. நீங்க என்னடான இத்தனை காலமா டயத்தையே வேஸ்ட் பண்ணிருக்கீங்களே. ஏங்க காதல்னா என்னங்க? காதல்னா பெண்ணோட இதயத்தை எடுத்து ஆண் கிட்ட கொடுத்துடணும், ஆணோட இதயத்தை எடுத்து பெண் கிட்ட கொடுத்துடணும். அப்பா, இது மேஜர் ஆபரேஷன் ஆச்சுங்களா? ஐயோ ஐயோ, காதல் வரும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? நீங்க குற்றாலம் போயிருக்கீங்களா? எதுக்கு? கோழி குஞ்சு வாங்கிட்டு. காதல் வரும்போது குற்றாலம் அருவியில குளிச்சா மாதிரி குழு குழு ஜிலு ஜிலுன்னு இருக்கும். அப்போ சம்பளத்தோட கம்பளியும் வாங்கி தருங்க. ஆனாலும் நீங்க காதல இவ்வளவு அப்ரெண்டிஸ் இருப்பீங்க நான் நினைக்கல. நானே சொல்லித்தரேன். இப்படி வாங்க. இப்படி கைய பிடிச்சு கொடுங்க. அப்படி இப்படி அம்மாட்டமா கைய பிடிப்பாங்க. இப்படி பூ போல கைய பிடிச்சு முகத்தோட முகம் சேர்த்து வச்சு லேசா கடக்கண்ணால பார்த்து சாடையா கண்ணுல தூசி வேண்ட மாதிரி கண்ணை சிவட்டணும். கண்ணை சிமிட்டணும். கைய பிடிச்சி முகத்தோட முகம் சேர்த்து கடக்கண்ணால பார்த்து. அப்படிதான்? ஐயோ அப்படி இல்ல, இப்படி. அப்படியா? கண்ணை மட்டும். கொடுமை. இது காதல் இல்ல, பலாத்காரம். உங்களுக்கே சொல்லி தொலைக்கிறேன். அன்பே, ஆருயிரே, இதய தாமரையே, இன்ப சாம்ராஜ்யமே, ஜொலிக்கும் தாரையே, துடிக்கும் இளமையே. வெரி குட் வெரி குட். உங்களுக்கு விஷயம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. கமலாதேவி கிட்ட நீங்க பாஸ் மார்க் வாங்கிடுவீங்க. அப்புறம் காதல் பையன் நல்லா வளரணும்னா பாட்டு பாடணும்.
பாட்டு தானே. எங்க பாடுங்க. காதலிலே தோல்வியுற்றால் கண்ணி ஒதுக்கி. ஆரம்பத்திலே அவசகுணமா? ஐயோ, இதையும் நானே சொல்லி கொடுக்கிறேன். சொல்லுங்க. கண்ணே கண்ணே கனியே கனியே முத்தே முத்தே மணியே மணியே அருகே வா. கண்ணே கண்ணே கனியே கனியே முத்தே மணியே அருகே வா. கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா. கரும்பினில் தேன் வைத்த கண்ணம் என்னவா. கரும்பினில் தேன் வைத்த கண்ணம் இன்னவா. கனி தரும் வாழையின் கால்கள் பின்னவா. கனி தரும் வாழையின் கால்கள் பின்னவா. கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா. செம்மாதுளையோ பனியோ மழையோ உன் சிரித்த முகம் என்ன. சிறு தென்னம் பாளை மின்னல் கீற்று வடித்த சுகம் என்ன. செம்மாதுளையோ பனியோ மழையோ உன் சிரித்த முகம் என்ன. சிறு தென்னம் பாளை மின்னல் கீற்று வடித்த சுகம் என்ன. ஒரு கோடி முல்லை பூ விளையாடும் கலை என்ன. ஒரு கோடி முல்லை பூ விளையாடும் கலை என்ன. வாவென்றேன் வர வேண்டும் தாவென்றேன் தர வேண்டும். வாவென்றேன் வர வேண்டும் தாவென்றேன் தர வேண்டும். கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா. கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா. ஒரு நாளிரவு நிலவை எடுத்து உன் உடல் அமைத்தானோ. பல நாள் முயன்று வானவில் கொண்டு நல்வண்ணம் தந்தானோ. ஒரு நாளிரவு நிலவை எடுத்து உன் உடல் அமைத்தானோ. பல நாள் முயன்று வானவில் கொண்டு நல்வண்ணம் தந்தானோ. என்னை காண சொன்னானோ துணை சேர சொன்னானோ. என்னை காண சொன்னானோ துணை சேர சொன்னானோ. ஆனந்தம் வரவாக ஆசை மனம் செலவாக. ஆனந்தம் வரவாக. ஆசை மனம் செலவாக. கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா. கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா. பலே 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 பலே. நான் சந்தேகப்பட்டு சரியாதான் போச்சு. நீலு இங்க வாமா. ஆமா, இது எத்தனை நாளா? 4-5 வருஷம் அப்பா. 4-5 வருஷமா இந்த ஒரே பாட்டியா பாடிட்டு இருக்கீங்க? ஐயா ரொம்ப லைட்டா இருக்கேம்மா. இந்த பாரு, நான் சின்ன வயசுல சில கர்நாடக பாடல்கள்லாம் பாடியிருக்கேன். அதுல மூக்குல ரெக்கார்டே இருக்கு. அதை எடுத்து போட்டு 2 பேரும் ஆடுங்க. இன்னைக்கு ரொம்ப புதுசா இருக்கும். என்ன நான் சொல்றது? சரிப்பா. வெரி குட். அப்ப நான் வரேம்மா. ஆமா, 5 வருஷ காதல்னு அபாயமா போய் சொல்லிட்டியே. Shut up. Get up. நான் உங்க முதலாளிங்கிறத மறந்துட வேண்டாம். நீங்க ஏன் ஆர்டருக்கு கட்டுப்பட வேண்டியவர் தெரியுதா? உங்க திறமைய பூர நாளைக்கு இங்க ரிஹர்சலுக்கு வரப்போற கமலாதேவி கிட்ட பயன்படுத்தி ஆகணும். அண்டர்ஸ்டாண்ட்? என்னடா இது?
ஊசி பட்டாசு மாதிரி வெடிக்கிறாள. ஒருவேளை தீபாவளிக்கு பிறந்திருப்பாளோ. இந்தாமா சாப்பிடு. நீங்களும் சாப்பிடுங்க. ஆகட்டும். ஏமா இங்க பாரு, நீங்க பொண்ணு மாதிரி உனக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் என்கிட்ட சொல்றது என்ன தயக்கம்? ஆக்சுவலா ஒரு 10,000 ரூபாய்க்காக நீ கஷ்டப்படுறது பைத்தியக்காரங்க. இந்தாமா இதுல 10,000 ரூபாய் இருக்கு, எடுத்துக்கோ. பணமா? 10,000மா? நான் வந்து போய் எல்லாம் எனக்கு தெரியும். நீ பணத்தை எடுத்து வை. அப்ப சரி, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கே தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல பொண்ணம்மா. இத பார் கமலாதேவி, கலைஞர்களுக்கு கஷ்டங்கிறது ஜஸ்ட் ஏதோ ஒரு டைம் தான ஒழிய அதையே தலையெழுத்து நினைச்சிட்டு சும்மா இருந்துடக்கூடாது. அதுலயும் ஒன்ன போல கலாநிதிகளுக்கு கஷ்டம் வந்ததுன்னா கலையே பாழ்பட்டு போங்கம்மா. அதுக்கு நானா சம்மதிப்பேன். இங்க பார், உனக்கு எந்த சமயத்துல எவ்வளவு பணம் வேணுமானாலும் சரி ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பு, அவ்வளவுதான். இப்போ ஆர்கெஸ்ட்ரா பார்ட்டி கீழே ரெடியா இருக்கு, நான் போறேன். நீ வர்றியா? சரி. கமலாதேவி, கமலாதேவி. கமலாதேவி, கமலாதேவி. ஹலோ லீலா, யார் இவரு? ஃபேனா? இருங்க இத போறேன். நான் உங்க ரசிகன் விசிறி. தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஓ கமலாதேவி, ஸ்வீட் நேம். கமலம்னா தாமரை, அது உங்க கவர்ச்சியில் இருக்கு. தேவின்னா சரஸ்வதி, அது உங்க முகத்திலேயே இருக்கு. மிஸ் கமலாதேவி, இவர்தான் ஜமீன்தார் ஆஃப் புலியூர். இவருடைய பேரு ராமதேவ ஜெயச்சந்திர பூபதி. ஆமா, எப்படி நீளமா இல்ல? பூஷி மாதிரி. ரொம்ப காமெடி. பாருங்க. ஆமா, மயங்கி விழுந்துருங்க அப்படியே. ஆமா, சிரிச்சி சிரிச்சி சிரிச்சு. இவர் உன்னை பாக்கணுங்கிறதுக்காகத்தான் புலியூர்ல இருந்து பாஞ்சு வந்திருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். உங்களை போல ஒரு ரசிகர் கிட்ட பேச வாய்ப்பு கிடைச்சது என்னுடைய பெரிய அதிர்ஷ்டம். எனக்கு கூட அதிர்ஷ்டம் தான். ஆமா, இந்த ஏழையின் வீட்டுக்கு நீங்க தயவு செய்து விஜயம் செய்யணும். கட்டாயம். நீங்க கூப்பிடலைனாலும் நான் கண்டிப்பா வருவேன். இத பாருங்க, நாளைக்கு 6 மணிக்கு உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பேன். 6 மணி தவறும், நான் தவற மாட்டேன். நீங்க ஹாலுக்கு போங்க. ஏன் இங்க பேசிக்கலாமே? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன். அதான் பரவாயில்ல. அது நிறுத்துங்க, நிறுத்துங்க. உங்க ரகளைக்கெல்லாம் ஒரு எல்லையே இல்லையா? காமாட்சி, காமாட்சி, நீ சும்மா இருக்க மாட்டேன்.
இது என்ன வீடா நாடக போட்டீங்க? பொறுத்துங்க. பார், என் முன்னாலேயே நீ கமலாதேவி அவமதிக்கிறத நான் கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாது. மரியாதை உள்ள போ. முடியாது. என்னால எதுக்குங்க கலகம்? யூ டோன்ட் வரி. இப்ப நீ உள்ள போறியா இல்லையா? அவளை வெளியில போ சொல்றீங்களா இல்லையா? அம்மா! ஐயோ!